ஹலோ வியூவர்ஸ், நம்ம இப்போதைக்கு சாமை அரிசி வச்சு தாங்க அடை தோசை பண்ண போகிறோம். நம்ம ஒயிட் ரைஸ்லாம் சேர்க்க போகிறதில்ல. சாமை அரிசி இருக்குல்லங்க, அதையே நான் 2 பவுல் எடுத்துக்கிட்டேன். அதை விட ஒரு பங்கு எப்போ நம்ம அடை தோசைக்கு சேர்க்குற மாதிரி கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, உளுந்தம்பருப்பு எல்லாத்தையும் சேர்த்து ஊற வச்சு ஒரு நைட்டுக்கு வேணும்னா காலையில் ஊற வைங்க, இல்லை காலையில் வேணால் நைட்டு ஊற வைங்க. ஒரு 4 to 5 ஹவர்ஸாவது ஊற வைக்கணுங்க. இது ஒரு 3/4 கப்பு கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, உளுந்து கூட நான் தோலோடு தான் சேர்த்து அரைக்க போகிறேன். ஏன்னா தோலில் தான் எல்லா சத்து இருக்கும். நம்ம அதை எடுத்து தான் நம்ம இட்லி தோசை பண்ணுறோம். அட்லீஸ்ட் இதுலேயும் அது சேர்த்து பண்ணலாமே அப்படின்ட்டு நான் கருப்பு உளுந்தையும் அப்படியே போட்டு தாங்க அரைக்க போகிறேன். தோலோடையே சேர்த்து அரைக்க போகிறேன். ஊற வச்சு அந்த கருப்பு உளுந்தோ தோல் எல்லாம் சேர்த்து தான் அரைச்சி பண்ண போகிறேன். இப்போ எல்லாத்தையும் போட்டாச்சு. இவ்வளோ தான் சேர்த்தேன் நான். 4 விதமான பருப்பு, 2 கிண்ணம் சாமை அரிசி, இவ்வளோ தான். அப்புறம் 2 தடவை கழுவிட்டு ஊற வச்சுருங்க. நல்ல தண்ணியில் ஊற வச்சிங்கன்னா அந்த ஊற வச்ச தண்ணியோடையே சேர்த்துட்டு 2 தடவை 3 தடவை நல்லா கழுவிட்டு அப்புறம் ஊற வைக்கிறப்ப நம்ம நல்ல தண்ணியை சேர்த்து ஊற வச்சிட்டிங்கன்னா அந்த அரைக்கிறதுக்கு நம்ம அந்த தண்ணியை போய் யூஸ் பண்ணிக்கலாம். திருப்பி நம்ம கீழே போகணுன்னு அவசியம் இல்லை. அந்த மாதிரி ஊற வச்சுட்டு அப்புறம் கிரைண்டரில் எப்பயும் போல் அரைச்சிக்கோங்க. அரைச்சிக்கிறப்போ 2-3 மிளகாய் வத்தல், சோம்பு போட்டு அரைச்சிக்கலாங்க. அடை தோசையெல்லாம் புளிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. உடனே நம்ம இது பண்ணிடலாம். இது சோம்பு போடுறேன். சோம்பு ஒரு ஸ்பூன் கிட்ட போட்டுக்கோங்க. எப்போ அடை தோசைக்கு அப்படி தான் நம்ம போடுவோம். அது கூட மிளகாய் வத்தல் 4-5 தான் போட்டிருக்கேன். தேவைப்பட்டால் அப்புறம் போட்டுக்கலாம். இப்போ அரைச்ச மாவு எனக்கு அவ்வளோ வந்திருக்குங்க. அதுலேருந்து இப்போ நமக்கு தேவையான அளவு ஒரு கிண்ணத்தில் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். இப்போ சொல்லிட்டு இப்போ உப்பு, பெருங்காயம் போட்டுக்கலாம். இதில் உரப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால தனி மிளகா அப்படி நான் சேர்த்துக்கிறேன். உரப்பு கம்மியாக இருந்தால் லாஸ்ட்டில் நம்ம தனி மிளகா அப்படி கூட சேர்த்துக்கலாம். உப்பு, பெருங்காயம் போட்டுவிட்டு நம்ம அடை தோசை மாதிரி சுட்டு எடுத்துக்க வேண்டியதாங்க. அதான் கொஞ்சம் வேகிறதுக்கு மட்டும் கொஞ்சம் டைம் எடுக்குது. நெய்யில் சுட்டேங்க நான். நெய்யில் நல்லெண்ணெயில் சுடுங்க. இல்லை உரப்பு ரொம்ப தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க. நான் ஒரு கொஞ்சம் தான் போட்டுக்கிட்டேன். இது கூட ஒரு தேங்காய் சட்னி எல்லாம் வச்சு சாப்பிட்டுக்கலாம். இல்லைன்னா அடை தோசை, வெல்லம், அப்புறம் அந்த வெல்லத்தில் ஒரு நெய் ஊற்றி அப்படி குழப்பி அது ஒரு பொடி மாதிரி வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. அந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். வேகிறதுக்கு மட்டும் கொஞ்சம் 2-3 நிமிஷம் ஆகுது. 2 பக்கம் திருப்பி போட்டுட்டு எடுத்துட்டோம்னா லைட்டாக ஒரு துவர்ப்பு சும மாதிரி இருக்குது. ஆனால் அப்படி சாப்பிட்டா நல்லதுங்க. சிறுதானிய தோசை, ப்ரோட்டீன் ரிச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். தோசையுமே ஈஸியாகவே வந்துருச்சு. தோசை வருமோ வராதுன்னு இல்லை, ஈஸியாக வந்துருச்சு. வாரத்துக்கு ஒரு நாள் அரிசி சாப்பாடே சாப்பிடாம ஒரு நாள் இந்த சாப்பாடு, இந்த மாதிரி தோசை, இட்லி பண்ணி கூட சாப்பிட்லாங்க. இதை கூட நம்ம பணியாரம் மாதிரி கூட இதில் வெங்காயம், கேரட்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் போட்டுக்கலாம். அன்றைக்கி ப்ளைனாக தான் ஊற்றுனேன். கேரட் கூட துருவி போட்டு சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இந்த தேங்காய் பால் போட்டுக்கணும், இல்லை வெங்காயம் போட்டுக்கணும், அது உங்கள் ஆப்ஷனுங்க. அதெல்லாம் போட்டுக்கோங்க. நான் அன்றைக்கி குழம்பு குருமா மாதிரி இருந்தது, அதனால நான் அதெல்லாம் சேர்க்காமல் ப்ளைனாகவே சுட்டுட்டேன். ப்ளைனாக சுட்டி சாப்பிட்டாங்க. நல்லா மடக்கவும் சாஃப்டாக இருந்துச்சு. சாப்பிடவும் ஈஸியாக இருந்துச்சுங்க. ரொம்ப ஹார்டாலாம் இல்லை. டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள்.